ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog with Mahi home. இன்றைக்கி கழிஞ்ச சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மேலே எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் கோதுமை மாவில் புட்டு தான் பண்ணிட்டேன். கோதுமை மாவில் புட்டு பண்ணினா நம்ம சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இது சைட் டிஷ்ஷுக்காக நான் வாழைப்பழம் தான் வச்சுக்கிட்டேன். இது ரொம்பவே சூப்பராக உதிரியாக நல்லாவே வந்துச்சு. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா செடிகளை பார்க்க வழக்கம் போல் வார நேரம் தான் பூக்களை எல்லாம் இன்றைக்கி பூத்த பூக்கள் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன நம்ம பார்க்கணுமோ அந்த கொஞ்சம் நேரத்தில் அதை பார்த்துக்கிடுது. அதுக்கப்புறமா 2 மாதமாக ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு இருக்குது இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணிக்கல. அப்போ அதை கழுவி காய வச்சாச்சுன்னா இட்லி பொடி சாம்பார் பொடியெல்லாம் பொடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி நாம் அதை கழுவி காய போட்டுடலாமே அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா நிறைய அழுகுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, கழுவி காய போட்டு நாம் இட்லி பொடி பொடித்தாலும் சரி சாம்பார் பொடி பொடித்தாலும் சரி தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் இதே மாதிரி பண்ணிப்பேன். அதனால் இப்போ வெயில் இருக்கிற நேரத்தில் நாம் இதை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நல்லாவே வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா தண்ணி தோற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணலை. இது ஆல்ரெடி என்னோடய விலாகில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே இதே மாதிரி கழுவுற தண்ணியெல்லாம் நான் செடிகளுக்கு தான் விட்டுருப்பேன். எப்போவுமே செடிகளுக்கு விடுறது நல்ல உரமாகவும் இருக்கும், தண்ணி நம்ம சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ கழுவியாச்சு பாருங்கள், இவ்வளோ இதாக இருக்குது. இது ஃபஸ்ட்டில் உள்ள தண்ணி தான். 2 வாட்டி தண்ணி சிங்கிலே நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மொட்டை மாடி ஷீட் விரிச்சிட்டு அதிலேயே காய போட்டுட்டேன். வெயில் பயங்கரமாக இருக்குது இப்போல்லாம். அதனால் 10 மணிக்கு மேலே வர முடியாது. காலையில் வந்தால் தான் உண்டு. காலையில் இதை எடுத்துட்டோன்னா சாயங்காலம் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா எடுக்கும்போது நமக்கு அதிகமான வெயில் தாக்கம் இருக்காது. மேக்ஸிமம் எல்லாருமே வெயிலில் போடாத அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மத்தியானம் வேலைகள் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இஞ்சி டீ தான் போடலான்னு சொல்லிட்டு அந்த இஞ்சி டீ போட்டு குடித்தாச்சுன்னா அந்த டயர்டெல்லாம் மாறிடும். வீட்டில் எல்லாருக்குமே வேறு இப்போது கோல்டாக இருக்குது, அதெல்லாம் சரியாகிறதுக்கு இஞ்சி டீ போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு அப்போ தோணி தான் நான் படப்படான்னு இஞ்சி டீ போட்டுக்கிட்டேன். இஞ்சி எப்போவுமே நம்ம தட்டி போடாமல் இதே மாதிரி இந்த கிரேட்டரில் திருவி எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நான் இஞ்சி டீ தான் போட்டுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைகள் பண்ண ஆரம்பித்தேன். டீ கூட சைட் டிஷ்ஷாக நான் என்ன பண்ணிட்டேன், மிக்சர் தான் பண்ணிக்கிட்டேன். காரசாரமான மிக்சரோட இப்படி இஞ்சி டீ குடிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு வந்தாச்சுன்னா நானும் அவளும் சேர்ந்து எப்போவுமே இதே மாதிரி தான் இஞ்சி டீ போட்டு மிக்சரம் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி உள்ளி தீயல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு இருந்தேன். அப்படியே கோழிகளை திறந்து விட்டு பார்த்துட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்தாச்சு. தோலை நான் களையதில்லை. அதுக்காக ஆல்ரெடி தேங்காய் துருவி வச்சுருந்ததை மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 5 செகண்டுக்கு போட்டு எடுத்ததுன்னா தேங்காய் துருவல் ஒரே மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வில் வறுத்தெடுத்தோன்னா எல்லாம் ஒரே அளவில் வெந்துடும். இது எப்போவுமே உள்ளி தீயல் பண்ணதுக்கு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நாம் தேங்காய் வறுத்தெடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்க தான் ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி முழு தனியாக எல்லாம் வறுத்தெடுக்காமல் மல்லித்தூள் மிளகுத்தூள் போட்டு தான் பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போது கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இது தேங்காய் வறுத்ததுக்கப்புறமா மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் நான் ஆல்ரெடி வீட்டிலே வறுத்தது தான், இருந்தாலும் ஒரு வாட்டி கூட வறுக்கலான்னு தான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள்னா ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தாச்சு. அதை அரைச்சிடலாம். இனி இப்போ சூடானதும் அந்த நேரத்தில் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு எப்போவுமே நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு உள்ளி தீயல் வைக்க ஆரம்பிச்சுன்னா கடுகு வெந்தயம் போடும்போது இதோட வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச வத்தல் இருக்குது இல்லையா, அதுவும் தாளிச்சாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயமும் போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டாச்சுன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் எப்போவுமே இந்த உள்ளி தீயல் வைக்கிறதுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆக வேண்டாம், ஒரு 50% வதங்கினாலே போதும். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இந்த கோல்டு கலர் நல்லா வதங்கியாச்சுன்னா இந்த உள்ளி தீயலுக்கு ஒரு இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும். அப்படி வரக்கூடாது. உள்ளி தீயல்னாலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஸ்பெஷல் ரெசிபியாக்கும் இந்த உள்ளி தீயல். இது நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வெங்காயத்தூள் செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்காக ஊற வச்சுருக்கேன். இது கூட கறிவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் போட்டுக்கிட்டாலும் சரி, இடையில போட்டுக்கிட்டாலும் சரி. கறிவேப்பிலை கொடுக்கும்போது இந்த வெந்தயம் கறிவேப்பிலை காஞ்ச வத்தலோட எல்லாம் வாசனை சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இந்த புளி ஒரு எலுமிச்சை அளவு சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நாம் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் அந்த வெங்காயம் வேகிறதுக்காக நாம் வைக்கணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு
வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் வதங்கியாச்சு, இந்த வெந்தாச்சு வெங்காயம். இப்படி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் நம்ம இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு அதை விடையும் கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக விட்டுக்கணும். நம்ம கிரேவி எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை விடவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி அதிகமாக தான் விட்டுக்கணும். விட்டுட்டு நல்லாவே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-6 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதில் தான் இந்த உள்ளித்தியலோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சா தான் அது கரெக்டாக இருக்குது. இதில் உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நாம் செக் பண்ணிக்கணும். சுவையான உள்ளித்தியல், இந்த உள்ளித்தியல் மட்டுமே வச்சு நாம் சூடான சாதத்தோடு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த உள்ளித்தியல். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. உள்ளித்தியல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட சாதத்தோட சைட் டிஷ்ஷுக்காக சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, சோயா சங்க்ஸ் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிம்பிளான லஞ்ச் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். இந்த சிம்பிளான லஞ்ச் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சூப்பராக உள்ளித்தியலும் சோயா சங்க்ஸ் ஃப்ரையும் வச்சு நானும் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டோம். சோயா சங்க்ஸ் வச்சாலே உடனே காலி ஆகிடும். பிள்ளைங்க உடனே ஸ்நாக்ஸ் மாதிரியே அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னுடைய கிச்சன் க்ளீனிங் வேலைகள் தான் இருந்துச்சு. நிறைய பாத்திரங்கள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலுமே சாப்பிட்ட பாத்திரங்கள், சமைச்ச பாத்திரங்கள்லாம் இருந்தால் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் இஞ்சி துருவிக்கிட்டேன் இல்லை, அதில் பீட்ரூட் எல்லாம் இதில் நான் எப்போவும் துருவுறதுனால அந்த இடத்துல கரை இருந்துச்சு. சரி, அதை க்ளீன் பண்ணிக்கலாமே, அதை அப்படியே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை ஷேர் பண்ணிவிட்டேன். அதுக்காக நான் கோல்கேட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கோல்கேட் வரை யூஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாகவே இது போயிடும். இது ரொம்ப நாளாச்சு க்ளீன் பண்ணி, அதனால தான் இது இப்படி இருந்துச்சு. எப்போவுமே பீட்ரூட் தான் நான் இதில் மேக்ஸிமம் துருவிக்கிறது. பீட்ரூட்டும் கேரட்டும் மட்டும். அந்த பீட்ரூட்டில் உள்ள கலர் போய் தான் அது ரொம்ப நாளாக இருக்கும்போது அது அப்படியே பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால தான் இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கோல்கேட் வச்சு ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த இடுக்குகளெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுன்னா ஈஸியாகவே இந்த கரைகள் போயிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பக்கம் நான் தேய்ச்ச பக்கம் மட்டும் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ காமிக்க பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு, இந்த பக்கம் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகலை. இனி இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் கூட கோல்கேட் எடுத்து அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். டூத் ப்ரஷ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இருக்க கரையாக இருந்துச்சுன்னா ஸ்டீல் ஸ்க்ராப்பர் வச்சே தேய்ச்சி எடுத்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நான் இந்த மெத்தடில் தான் இதை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்போ இனியும் நான் போடக்கூடிய இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி உங்களோட நல்ல நல்ல கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி சூப்பராகவே க்ளீன் ஆகி வந்துடுச்சு. அழுக்கெல்லாம் நல்லாவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலம் துணிகளெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு ரொட்டீன் வேலைகளெல்லாம் செய்துட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். பருப்பெல்லாம் இதே மாதிரி காஞ்சிடுச்சு. அதை மறுபடியும் ஒரு கண்டெய்னரில் எடுத்து போட வேண்டியதான். போட்டுட்டு அடுத்த நாள் அப்படியே நான் இட்லி பொடி பொடிக்கலான்னு இருக்கேன். இனி எப்போ வேணாலும் நாம் இது பண்ணிக்கலாம். அப்படியே துணிகளெல்லாம் விரிச்சாச்சு. துணிகளெல்லாம் விரிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் வாக்கிங் போனேன். ரொம்ப நேரம்லாம் இருக்கல, எனக்கு மற்ற வேலைகள் இருந்ததுனால, வேறு வேலைகள் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். அப்படியே வீட்டில் துணிகள் எல்லாம் மடக்கி எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுக்கான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் எங்கள் துணிகளெல்லாம் நான் இதே மாதிரி தான் பண்ணிக்கிறேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் எல்லாம் இருக்கும்போது அதை 2ஆக மடித்து எடுத்துக்கணும். ரொம்பவே சிம்பிள். 5 நிமிஷத்தில் நாம் இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். எனக்கு இது வசதியாக இருக்குது. இது பிளாஸ்டிக் ஆனதுனால எத்தனை நாள் ஆனாலும் இது கெட்டு அந்த உடஞ்செல்லாம் போகாது, நமக்கு சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக் கவரெல்லாம் இனிமேல் நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இதே மாதிரி 2ஆக நல்லா நீட்டாக மடக்கி எடுத்துட்டாலே போதும். சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகி இதில் ஸ்கொயர் ஷேப்பு வேணும்னா மட்டும் உள்ளே நாம் ஸ்கொயர் ஷேப்புக்குள்ளே கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்ல நீட்டான நம்ம மடக்கி எடுக்கணும். அந்த மடக்கு இதில் தான் இருக்குது. நீட்டாக மடக்கி எடுத்தாச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம என்ன வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் இதே மாதிரி நிறையவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி ஒரு கார்ட்போர்டு பீஸை அந்த நீளத்துக்கு, அந்த கவர் இருக்குது இல்லையா, பிளாஸ்டிக் கவர் எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு கணக்கு பண்ணி
நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது 5 நிமிஷத்தில் ஏதொரு சின்ன பிள்ளைகள்னாலையும் இது செய்ய முடியும். சூப்பராக இருக்குது. என்ன திங்ஸ் வேணுனாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம். பார்த்திங்களா, சூப்பரான ஒரு ஆர்கனைசர். கிச்சனில் வேணால் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை துணிகள் வைக்கணும்னா துணிகள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வேணால் ஹேங்கிங் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் ஹேங்கிங் பண்ணி போடுறதில்ல, நான் இதே மாதிரி ட்ரெஸ்ஸு தான் இதில் வச்சுக்க போகிறேன். சூப்பராக இருக்குல்ல. இது எப்போவுமே கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும், கேடாகவே செய்யாதது, கிழிஞ்செல்லாம் போகாது, நல்லாவே இருக்கும். பிளாஸ்டிக் தானே, இது நல்ல கட்டியான பிளாஸ்டிக் கவர் தான். ஆன்லைனில் நம்ம வெஜிடபிள் எல்லாம் வாங்குவோம்ல அந்த கவரில் தான். நான் அதே மாதிரி இதிலையே துணிகள் மடக்கி வைப்பேன். அதனால் இதில் துப்பட்டா எல்லாம் எப்படி மடக்கி வைக்கிது, நான் எப்படி மடக்கி வைப்பேன்னு உள்ளதுக்கு இதில் காமிக்க உங்களுக்கு. அது முன்னாடி நான் நாட் போட்டு அப்படி போடும், தூக்கி போடும்போது எனக்கு அது நல்ல இதாக தெரியலை. முன்னாடியெல்லாம் நான் அப்படி தான் போட்டுக்கிறது. பிறகு எப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே அதில் குஞ்சலம் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உள் பக்கம் வர மாதிரி மடிச்சுக்கணும். குஞ்செல்லாம் ஜரிகை அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம உள் பக்கமாக மடித்து எடுத்துட்டோன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நான் இதே மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துப்பட்டா சும்மா கலைஞ்செல்லாம் போகாது. இதே மாதிரி நம்ம நீட்டாக மடக்கி எடுத்து நல்ல அழகாக டைட்டாக சுற்றி எடுத்துக்கணும். சுற்றி எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு ஹேர் பேண்ட் இருக்குது இல்லையா, அதை தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது ரொம்ப சீப்பு தான். இந்த ஹேர் பேண்ட் வச்சு இதே மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த துப்பட்டாவை போட்டு தான் காமிக்கிறேன். இனி ஒரு துப்பட்டா கூட நான் மடித்து ஒரு வாட்டி கூட காமிக்கிறேன். இந்த ஜரிகை மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம உள் பக்கம் வர மாதிரி நம்ம இதே மாதிரி மடித்து எடுத்துக்கணும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். இது நிறைய இடம் நமக்கு மிச்சம் ஆகும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிறப்போ. அதனால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இதில் என்ன கலர் வேணாலும் ஹேர் பேண்டு போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொச்சைன்னு கலைஞ்சிருக்காது. நமக்கு எப்போவுமே நீட்டாக அழகாக இருக்கும். துணி மடக்கி வைக்கும்போது நமக்கு டக்குன்னு எங்கே போடனாலும் டக்குன்னு இதை எடுத்துக்கலாம். கலையவும் செய்யாது. எல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் வைக்கணும்னா கூட ஈஸியாக போட்டுக்கலாம். நான் இந்த ஆர்கனைசரில் மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் மடக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது, நல்லா இருக்கும். நான் இதே மாதிரி ரொம்பவே நம்ம இதே மாதிரி அடுக்கி வைக்கிறதுமே அந்த இடமே நமக்கு நிறைய துணிகள் வைக்க முடியும். இது சும்மா வச்சோன்னா நல்லா இருக்கா. எனக்கு இந்த ஒரு கபோர்டில் ஒரு செல்ஃப்லேயே என்னோடய மொத்த துணியும் அடங்கியிருக்கு. இதே மாதிரி கவர் ரெடி பண்ணிக்கிட்டது தான். இதில் துப்பட்டா இருக்குது, லெகின்ஸ் இருக்குது, என்னோடய டாப்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே இந்த ஒரு கபோர்ட்லேயே ஒரு செல்ஃப்லேயே எனக்கு எல்லாமே வந்துட்டு. இதெல்லாம் லெகின்ஸ் தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், அதுவும் இந்த மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்காக இட்லியும் தேங்காய் துவையல் தான் பண்ணிவிட்டு வழக்கமான என்னோடய கிச்சன் க்ளீனிங் வேலை தான் நான் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி லைட்டாக துடைச்செடுப்பேன். இன்றைக்கி என்னென்னா வேண்டாம், நம்ம லிக்யூட் விட்டு டிஷ்வாஷ் லிக்யூட் விட்டு மேலோட்டமாக ஒன்று தேய்ச்சிட்டு தண்ணி வச்சு துடைச்செடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா மேலோட்டமாக அப்படி துடைச்செடுத்துக்கிட்டேன். இந்த கிச்சன் க்ளீனிங் வேலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.